السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وعلى آله وصحبه أجمعين. أما بعد. بسم الله الرحمن الرحيم. له مقاليد السماوات والأرض إلى آخر. صدق الله العظيم. அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் சுபஹனுடைய பரலான தொழுகை இமாம் ஜமாத்தாக தொழுவதற்கு வாய்ப்பளித்த இறைவனுக்கே புகழனைத்தும், இதுபோல் அல்லாஹு தஆலா நம்மளுடைய எல்லா கடமைகளையும் நேர்த்தியான முறையில் இந்த விதமான தங்கும் தடை இல்லாமல் தவறி போகாமல் குறித்த நேரங்களிலும் குறித்த சமயங்களிலும் நிறைவேற்றுவதற்கு அல்லாஹு தஆலா நமக்கு நசீவாக்கி தந்தல் புரிவானாக. அதுபோல் அல்லாஹு தஆலா நம்மளுடைய இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலங்களில் என்னென்ன தேவைகள் எல்லாம் நமக்கு இருக்கிறதோ அனைத்து தேவைகளையும் அல்லாஹு தஆலா நிறைவேற்றி தந்தல் புரிவானாக. யாரிடத்தில் கையேந்துதல், யாரிடத்தில் கைகட்டி நிற்புதல், மிகவும் மோசமான இதுபோல செயல்பாட்டுகளிலிருந்து அல்லாஹு தஆலா நம்மளையும் நம்மளுடைய பிள்ளைகளையும் மனைவி மக்களையும் பாதுகாத்தால் புரிவானாக. அதுபோல் அல்லாஹு தஆலா இந்த சிறப்புக்குரிய நாளாக இன்றைய நாளை அமைத்து எல்லா விதமான கயிறுகளும் பரக்கத்துகளும் எல்லா விதமான நலவுகளும் எல்லா விதமான சுபச்சங்களும் முழுமையான முறையில் பெறக்கூடிய நாளாகவும், அதுபோல எந்த விதமான ஆபத்து, பேராது, விபத்து, நோய்கள், யாருடைய கோபதாபங்கள், சாபக்கேடுகள், ஆனத்துகள், அதுபோல எந்த விதமான ஐடுகள், எந்த விதமான நடக்கக்கூடிய காரியங்களில் தடைகள் எதுவுமே ஏற்படாத வண்ணம் பாதுகாத்து எல்லா விதமான ஹைராத்துகளையும் பரக்காத்துகளை ஏற்படுத்தி முழுமையாக தந்தல் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் மனிதன் கலிமா என்பது இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். பொதுவாக மக்தப் மதரசாக்களில் சொல்லிக் கொடுக்கப்படக்கூடிய இந்த 5 கலிமாக்களையும் நமது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தந்த வழிமுறையில் ஒன்றுதான். ஆனால் இந்த கலிமாக்களை மனிதன் அந்த மக்தபு ஓதக்கூடிய காலத்தோடு நிறுத்திக் கொள்கிறான். ஆனால் அந்த கலிமாவினுடைய வலிமையும் மேன்மையும் பாதுகாப்பும் எல்லா விதமான முசீபத்துகளை அகற்றக்கூடிய பலம் வாய்ந்தது என்பதை மனிதன் மறந்து அதை ஒதுக்கி விடுகிறான். எத்தனையோ நல்லடியார்கள், பெரியார்கள் கலிமாக்களை கொண்டு உயர்ந்திருக்கிறார்கள். பொதுவாக 2ஆம் கலிமாக்கள், 3ஆம் கலிமாக்கள் இருக்கக்கூடிய எவ்வளோ பெரிய விஷயங்களாக இருந்தாலும் நமக்கு தேவைகள், ஹாஜத்துகள், நிய்யத்துகள், வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றுவதற்கு 3ஆம் கலிமாக்களையோ அல்லது 2ஆம் கலிமாக்களையோ பயன்படுத்தக்கூடிய பெரிய பாக்கியமாக இருந்து கொண்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த ஒரு வாசகம் என்னவென்று சொன்னால், ஜதீது ஈமானக்கும் பில் கௌலி லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அதிகாலைகள் ஆகிவிட்டால் ஒவ்வொரு அதிகாலைக்கு பின்னாலும் ஜதீது ஈமானக்கும், உங்கள் ஈமானை புதுப்பித்துக் கொள்ளுங்கள், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற அந்த வார்த்தைகளை கொண்டு நீங்கள் என்ன செய்யுங்கள், ஒவ்வொரு சமயங்களிலும் உங்கள் ஈமானை புதுப்பித்துக் கொண்டே இருங்கள். உங்கள் ஈமானை புதுப்பித்துக் கொண்டே இருக்கும். ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலங்களில் அவன் என்ன செய்கிறான், தனக்கு ஒரு பேர் இருக்கும், அந்த பேரை மறைத்து ரோல் மாடலுக்காக வேண்டி ஒரு பேரை ஏற்படுத்துகிறான். அப்ப அந்த ரோல் மாடலுக்காண்டி அந்த பேரை ஏற்படுத்தி மீண்டும் ஒரு பேரை ஏற்படுத்தும் பொழுது இருக்கிற அந்த ஆனந்தம், அந்த சந்தோஷம், அந்த மகிழ்ச்சி, மற்றவர்களிடத்தில் பகிரக்கூடிய அந்த நிலைப்பாடுகளை பார்க்கும் பொழுது அவனுக்கு அவ்வளவு பூரிப்புகள் வரும். அதே போலதான் கலிமாக்களை ஒரு மனிதன் நம்மளுடைய ஈமானை புதுப்பிப்பதற்காக வேண்டி ஒவ்வொரு நிமிடங்களும் நேரங்களிலும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற அந்த வார்த்தையை பயன்படுத்துவது இருக்கிறதே, நம்மளுடைய உள்ளங்களில் இருக்கக்கூடிய எல்லா விதமான அழுக்குகளையும் எல்லா விதமான கரைகளையும் போக்கக்கூடிய, உடலில் இருக்கக்கூடிய நோய்களை எல்லா விதத்திலும் எந்த விதத்தில் இருந்தாலும் அதை அகற்றக்கூடிய வலிமை வாய்ந்தது இந்த கலிமாக்கள் தான். அதனால்தான் நமது பள்ளியிலே, அதுவும் ஷாஃபி மதுஹப்னு இல்லை, எல்லா பள்ளிகளிலே இருக்கு. சில ஹனஃபியாக்கள் பள்ளிகளில் என்ன செய்கிறாங்கன்னா இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்னு சில இடங்களில் நிறுத்தி விட்டாங்க. அசர்ல எல்லாம் ஒரு நேரம் சொல்லுவாங்க. என்ன செய்கிறாங்கன்னா சோம்பேறித்தனமாக வியாபாரத்துக்காக வேண்டி துன்யாவினுடைய தேவைக்காண்டி என்ன செய்கிறது, துவா ஓதுவன், துவா ஓதிட்டு லா இலாஹ இல்லல்லாஹ் 3 தடவை சொல்லிட்டு அப்புறம் ஸல்லல்லாஹு நம்ம முடிச்சுக்குவாங்க. சில இடங்களில் அதுவும் என்ன செய்கிறது இல்லை, சொல்கிறது இல்லை. அதுவும் என்ன சொல்கிறது, களிமாங்கிறது பள்ளிவாசல்ல நம்ம உள்ள வர்றோம் பார்த்தீங்களா, அந்த வாய்ப்பு தான் களிமா. நம்ம 10 தடவை சொல்கிறோம் பார்த்தீங்களா, நீங்கள் அந்த லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிறத உங்களுடைய காதுகளுக்கு கேட்கிறவளாவது நீங்கள் என்ன செய்வது, சொல்லிக்கொள்ள வேண்டும்.
பெருமானாருடைய சுன்னத்தை ஹயாத்தாக்குவதற்கு பெரிய பாக்கியம் அல்லவா? குர்பானியுடைய காலங்கள் வந்தால், குர்பானி கொடுக்கக்கூடிய அந்த தருணங்கள் வரும் பொழுது ஒரு மனிதன் ஆட்டை வாங்கி வளர்க்குகிறான். அந்த வளர்க்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆடு வளர்த்தார்கள். அந்த சுன்னத்து இவருக்கு ஹயாத்தாகிறது, ஃபர்து கடமையாகிறது. தன்னுடைய தேவைகள் என்னெல்லாம் இருக்கிறதோ அதில் உண்டான ஃபர்துகள், சுன்னத்துகள், முஸ்தஹபுகள் அனைத்துமே இவருக்கு பூர்த்தியாகிறது. அதே போல உண்டான ஒரு பாக்கியம்தான் இந்த பள்ளிவாசல். ஒருவர் மசாஜிதுக்குள் நுழைந்து விட்டால், வீட்டுக்கு பள்ளிக்குள் இருக்கும் பொழுது அவர் ஓதுகின்ற லா இலாஹ இல்லல்லாஹ் 10 தடவை சொல்லக்கூடிய அந்த கலிமா இருக்கிறதை சொல்வதை கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த ஹதீஸு, அந்த செய்தி நமக்கு ஹயாத்தாக்குவதற்கு பெரிய பாக்கியமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதிலேயும் கூட ஒரு மனிதன் சோம்பேறியாகிறான் என்று சொன்னால் அவனை போல மதிகட்டவர் யாரும் சொல்ல முடியாது. அந்த கலிமாவை சொல்வதற்கு கூட தயங்கி கொண்டு, தூங்கிக் கொண்டு, உறங்கிக் கொண்டு இருப்பார்கள் என்று சொன்னால் அவரை எந்த விதத்தில் சேர்ப்பது, எந்த இடத்தில் வைத்து அழகு பார்ப்பது என்று தெரியவில்லை. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகிறார்கள், தப்சீர் இப்னு கஸீரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு தகவல். ஒரு தடவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே போய் லஹு மகாலிது ஸமாவாதி வல் அர்து சூரத்து ஷூரால 12வது வசனத்தில் சொல்லப்படக்கூடிய இந்த வசனத்தை நான் கடந்த சமயங்களில் இணையதளத்தில் பார்த்த மிகவும் ஒரு பூரிப்பான தகவல் தான். அதாவது கேட்கிறார்கள் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா, லஹு மகாலிது ஸமாவாதி வல் அர்து, வானங்கள் மற்றும் பூமிகள் இவைகளுடைய திறவுகள் இறைவனிடத்திலே உள்ளன, அல்லாஹ்விடத்திலே உள்ளன என்று இந்த எப்படியாவது அந்த திறவுகளை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் செல்கிறார்கள். அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவாக ஒரு கேள்வி கேட்கும் பொழுது ஒரு அமலியத்தை அவர் செய்கிறார், அதை கொண்டு அமல் செய்ய போகிறார், பயன்படுத்த போகிறார் என்று சொன்னால் அந்த விளக்கம் சொல்லும் பொழுது அவ்வளோ சந்தோஷம் வரும். பொதுவாக இங்கே இல்லை, துன்யாவில் எந்த ஒரு உஸ்தாத்மார்கள்ட்டே கேள்வி கேட்குறோன்னு வச்சுக்கிறீங்களேன், ஒரு ஆலிம் பெருந்தகிட்ட போய் கேள்வி கேட்குறோம் மார்க்க சட்டம், அது நமக்கு மன்ஃபாத் புரோஜனத்தை தர்ற மாதிரி நினைப்புல போய் கேட்கணும். வாதம் பிரதிவாதம் செய்கிறதுக்காண்டி போய் நம்ம கேட்டோன்னு வச்சுக்கிறீங்களேன், சடக்குன்னு போட எதிர்ச்சு அப்படின்றான். யாரா நீ, உனக்கு என்னடா வேணும், உனக்கு இதில் என்னடா உனக்கு குழப்பம் பண்ணுறதுக்கு என்கிட்ட கேள்வி கேட்கியான்னு உஸ்தாத் மாதிரி சரி கடிச்சிடுவான். வீட்டில் எப்படின்னு தெரியல, தன்மையாக நடந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பேசிடுவான். கோயம்புத்தூர் பக்கம்லாம் உஸ்தாத்மார்கள்லாம் பார்த்தீங்கன்னா, சில உஸ்தாத்மார்கள்லாம் கோயம்புத்தூர், திருப்பூர், கேரளா பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்கும் பொழுது என்ன செய்வாங்க, வாதத்துக்காண்டி கொண்டு வந்து கேள்வி கேட்டாருன்னு சொன்னால் போடான்றான். ஏன்னா வேணுக்கு அது என்ன சொல்கிறது, அந்த ரத்தம் இளம் ரத்தம் சூடாக இருக்கும், அதனால் கேள்வி கேட்க சாதாரணம் கேட்டு போயிடுவாங்க. அப்போ இதுபோல கேள்விகளை எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் கேட்கப்பட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடியவர்களுக்கு சொல்லிக் கொண்டுதான் இருந்தார்கள். அப்போ உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அந்த ஆயத்துக்கு எனக்கு விளக்கம் வேணும் என்று சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகமலர்ச்சியோடு அவங்கள வர வைத்து, உஸ்மானே, இந்த ஆயத்துக்கு லஹு மகாலிது ஸமாவாதி வல் அர்து என்று சொல்லக்கூடிய இந்த வசனத்துக்கு யாருமே என்கிட்ட விளக்கம் கேட்கல. ஆனால் உங்களுக்கு அல்லாஹு தஆலா இப்படி ஒருபட்ட உதிப்பை ஏற்படுத்தி இறைவன் என்னிடத்தில் விளக்கம் கேட்க வைத்தது இருக்கிறதே, மிகவும் மகிழ்ச்சி. அவர்கள் சொன்னார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வானத்தின் பூமியினுடைய பொக்கிஷம் இறைவன் கையில் இருக்கிறது என்று சொன்னால் அந்த பொக்கிஷம் என்னவென்று சொன்னால் லா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் வ சுப்ஹானல்லாஹ் வ பிஹம்திஹி வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் ولا حول ولا قوة إلا بالله الأول والآخر والآخر والباطن بيده الخير يحيي ويميت وهو على كل شيء قدير என்ற கலிமாவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸ்மானே கனி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். சொல்லிக் கொடுத்து விட்டு சொன்னார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் இந்த திக்ரை, இந்த கலிமாவை காலையிலும் மாலையிலும், யார் காலையில் அதிகாலையில் சுபஹ் தொழுது விட்டு ஒரு 10 முறை ஓதுகிறாரோ அவருக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பட்டியலிட்டு சொன்னார்கள். அப்படிப்பட்ட இந்த 10 தடவை ஒரு மனிதன் ஓதுவான் என்று சொன்னார், அவனிடம் சைத்தானிடமிருந்து, அவனது படைப்புகளிலிருந்தும் அவன் என்ன செய்வான், ஆபத்து பேராபத்து எந்த விதமான துன்புறுத்துதல் இல்லாமல் பாதுகாக்கப்படுவார். அதுதானங்க முக்கியம். ஒருவர் தொழும் பொழுது அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு தொழுகணும். படைப்பிடங்கள் சொன்னால் நமக்கு என்ன செய்தாது, வாகன ஆபத்து, அதாவது பாதையில் ஏதாவது நடந்த ஆபத்து, அல்லது மனித தேவையில்லாமல் முதல்ல பிரச்சனையை கிளப்புறது. அப்போ இது போன்ற ஆபத்துகள் வராமல் இந்த கலிமா பாதுகாக்கிறது.
அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அளவிட முடியாத அளவுக்கு அவர்களுக்கு நன்மைகளை தருவான். நன்மை என்று சொன்னால் என்ன? அதாவது போகும் இடமெல்லாம் நினைச்சு பார்க்காத அளவுக்கு கயிறுகள், சந்தோஷங்கள், மகிழ்ச்சிகள், முகமலர்ச்சிகள், உடல் ஆரோக்கியங்களை ஏற்படுத்தி கொண்டே இருப்பான். அதே போன்று மூன்றாவதாக சோனத்தில் அவருக்கு உயர்ந்த பதவிகளை, தரஜாக்களை தருவார். இந்த கலிமா ஓதுவதானால் அவருக்கு ஜன்னத்தை தருகிறார், ஜன்னத்திலே உயர்ந்த பதவிகளை ஏற்படுத்துகிறார். அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான்காவதாக சொல்லுகிறார்கள், சுவனத்தில் ஹூரின் பெண்களில் ஒருவரை இவர் நிக்காக திருமணம் செய்யக்கூடிய பாக்கியங்கள் இருக்குகிறது. அது பெரிய பாக்கியம். ஹூரின் பெண்கள் இந்த துன்யாவில் நம்ம ஆண் மக்கள்லாம் நினைக்கக்கூடிய ஒரு நியத்து வைக்கக்கூடிய பெரிய ஒரு நிலை என்னவென்று சொன்னால், நம் மனைவிதான் நாளை சுவனத்தில் இருக்க வேண்டும், அப்படி நினைக்க வேண்டும். அங்கு போய் ஹூரின் பெண்ணை திருமணம் முடிக்க ஆசை என்பது இது அல்லாஹ் தருவான். அல்லாஹ் தரக்கூடிய ஒரு ஹிபத், அன்பளிப்பு. ஹூரின் பெண்கள் இங்க இருக்கக்கூடிய பெண்களை விட 10 மடங்கு அழகு ஜோதி உள்ளவர்கள் தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் துன்பத்திலும் எல்லா விதமான இன்பத்திலும் நம்ம எந்த தோல்விகளாக இருந்தாலும் வெற்றிகளாக இருந்தாலும் இணையாக இணை இருந்து எல்லா விதத்திலும் ஆறுதலாக இருந்த மனைவி மக்கள் நம்மளோடு நாளை சுவனத்தில் ஹூரின் பெண் எனக்கு வேண்டவே வேண்டாம், என் மனைவி மாத்திரம் போதும் என்ற நியத்தோடு வாழ்ந்து பழக வேண்டும். சில பேர்கள் காமெடிக்காக, நக்கலுக்காக, நையாண்டிக்காக சொல்கிறார், அங்கேயும் இவன் தொல்லையா அப்படின்னு, அங்கேயும் இவன் தொல்லையா என்பதாக சொல்கிறார். ஆனால் வீட்டில் போய் சொல்லவே முடியாது. சொன்னா அவளை வெளிநாட்டுக்கு அனுப்பி விட்டுருவா, இனிமேல் வந்துடாது அந்த சைடு அப்படின்னு, பணம் மட்டும் போடுன்னு சொல்லக்கூடிய பெண்கள் இன்னைக்கு இருக்கிறார். அப்ப ஐந்தாவதாக சொல்லுகிறார்கள், 12 மலக்குகள் அவர்களை என்றைக்கும் சூழ்ந்து கொண்டே எல்லா விதத்திலும் நலவுகளை உண்டாக்கி கொண்டே, எல்லா விதமான கயிறுகளை உண்டாக்கி கொண்டே, நலவுகளை எல்லா விதத்திலும் எந்த விதத்திலும் நலவுகள் ஏற்பட்டால் அவை அனைத்தையுமே இடத்தில் இடையூறுகளை அனைத்தையுமே பாதுகாத்து அதற்குண்டான வழிகளை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். ஆறாவதாக குர்ஆன், தௌராத், இன்ஜீல், ஜபூர் ஆகிய எல்லாத்தையும் ஓதிய நன்மைகள் எவைகள் இருக்குமோ அவை அனைத்து நன்மைகளும் இவருக்கு வழங்கப்படுகிறது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அதோடு சொல்கிறார்கள், ஹஜ்ஜி ஏற்றுக்கொள்ளப்பட்ட நபருக்கு ஹஜ்ஜே மபுரூர் அவருடைய நன்மை என்னெல்லாம் இருக்கிறதோ அதை அனைத்துமே இந்த மனிதன் பெற்றுக்கொள்கிறார் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். அப்ப அந்த கலிமாவினுடைய ஒவ்வொரு கலிமாக்களுடைய தாக்கத்தும் அதனுடைய உயர்நிலையும் நாம் நினைச்சு பார்க்கும் பொழுது நம்மளுடைய உடம்புகள் எல்லாம் மெய்சில் இருக்கிறது. ஆக இந்த துன்யாவில் வாழக்கூடிய காலங்களில் நாம் எந்த கலிமாக்கள் கண்ணில் தென்படுகிறதோ இஜாசத்தோடு ஓதவே. இஜாசத்தோடு ஓதுனீங்கன்னு சொன்னால் அதில் அதிகமான பவர்கள் இருக்கிறது, அதிகமான சக்திகள் இருக்கிறது. ஒரு புஸ்தகத்தை பார்த்து என்ன செய்யலாம், ஆர்வமாக அந்த இருக்கிற ஓத நினைக்கிறோம், யாராவது நல்ல சீதேவிகள்கிட்ட போய் இந்த திக்கரை நான் ஓத ஆசைப்படுகிறேன், நீங்க வாங்கி அதை அனுதினமும் அவங்க சொல்ற நேரத்தில் ஓதி பாருங்க. உங்களை அறியாமல் உங்களுக்கு சக்கீனத், மன அமைதி ஏற்படுதா இல்லையா? நீங்க சோதிச்சு பார்த்தாலும் சரி, அல்லது நீங்க ஓதித்தான் பார்த்துருவோமே உண்மையில கிடைக்குதான்னு ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்தாலும், எப்படி பார்த்தாலும் சரி உங்களுக்கு சக்கீனத்தை கண்டிப்பாக ஆகும். ஏனென்றால் அந்த அவங்கள்ட்ட சொல்லி அந்த அனுமதியோடு, ஏன்னா அவங்களும் ஒரு சீதேவி, அவங்கள அந்த திக்கரை கொண்டு பலன்கள் அடைந்திருக்கிறார். அந்த திக்கரை நமக்கு சொல்லி தருவார். அப்ப அந்த திக்கரை நாம் ஓதும் பொழுது கண்டிப்பாக சக்கீனத், மன அமைதி என்பது ஏற்படும் என்பதில் எந்த சந்தேகமாக இல்லை. அல்லாஹு தாலா இது போன்ற கலிமாக்கள் எதெல்லாம் கிடைக்கிறதோ அந்த கலிமாக்களை நாம் சொன்னதை ஹயாத்தாக்கக்கூடிய பாக்கியவாணிகளாக நம்மளை ஆக்கி அருள் புரிவானாக. அதே போல அல்லாஹு தாலா நம் இந்த கலிமாக்களை கொண்டு செல்வந்தர்களாகவும் பாக்கியம் நிறைந்தவர்களாகவும் சுவனத்துக்கு சொந்தக்காரர்களாகவும் பெருமானாருடைய முகப்பத்துக்குரியவர்களாக இந்த உலகத்தில் வாழக்கூடிய நசீபினை தந்தல் புரிவாயா. யா அல்லாஹ், இந்த உலகத்தில் இந்த கலிமாக்கள் இது போன்ற கலிமாக்களை கொண்ட ஆபத்து, இடர்கள், இடைஞ்சல்கள், இடையூறுகள், எந்த கெட்ட சூழ்ச்சிகள் எங்களுக்கு தெரியாமல் கண்ணுக்கு தெரியாமல் செய்யப்படுகிற சூழ்ச்சிகள் அனைத்தில் இருந்தும் யா அல்லாஹ் எங்களை பாதுகாத்து, எங்கள் பிள்ளைகளை பாதுகாத்து, மனை மக்களை பாதுகாத்து, எங்களுடைய தொழிலை பாதுகாத்து, எங்களுடைய வீடுகளை பாதுகாத்து, எங்களுடைய நட்புகள், சொந்த பந்தங்களை பாதுகாத்து, இறை அருளையும், இறை கருணையும், இறை கிருணையும், இறை